குட் ஆஃப்டர்நூன் மாதாஜி. குட் ஆஃப்டர்நூன். பின்னாடி யாரோ மறைஞ்சிருக்காங்களே, யாரு? உனக்கு பொங்கல் முடிஞ்சு ஒரு 4 நாள் ரெஸ்ட் விட்டா என்ன பண்ணி வச்சிருக்கேன்? மொத்த சாமானையும் இறக்கி போட்டு கழுவி தேவையில்லாத வேலை. இந்த பக்கம் பாரு. இது மட்டும் அல்ல, அங்க வந்து பாருங்கள், இன்னும் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். அப்படியே டோட்டலா கிளீன் பண்ண போறேன். நடக்கிறதுக்கு மட்டும் தான் அம்மா வேக விட்டுருக்காங்க. ஆமா, ஏன்னா பொங்கலுக்கு நான் வந்து நிறைய வேலை செய்யல. அப்படியே சிம்பிளா எப்போ வெள்ளிக்கிழமை துடைப்போம்மா, துடைச்சி பொங்கல் கொட்டி அடியாச்சு. அது இன்னும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இந்த நம்ம கழுவலையே நல்லா எடுத்துப்பேன். அடுத்து இந்த மளிகை கொட்டுற டப்பாலாம் எடுத்து போட்டு கழுவ இந்த 2 days ஃபினிஷ். 2 daysல அது ஃபினிஷ் ஆகாது. ஃபினிஷ். ஆல்ரெடி ஒல்லி ஆயினே போறேன். என்ன இதெல்லாம் ஒல்லி ஆகி போகிறது எப்படியும் சுகர்னு ஒன்று வந்துட்டாலே கொஞ்சம் ஏற்கனவே இந்த புசு புசுன்னு இருக்கிறது, ஷைனிங்காக இருக்கிறதெல்லாம் போயிடும். ஏன்னா அந்த சுகர் மொத்தத்தையே வலிச்சிருது. அதனால ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஆரோக்கியம்லாம் இல்லாமலாம் இல்லை, தெம்பா இருக்கேன். என்ன குத்தி காட்டுற மாதிரி இருக்கேன். டயர்டாச்சுன்னா போய் படுத்துருவேன். டயர்ட் இல்லைன்னா இந்த மாதிரி இது வந்து 2 நாளாக செஞ்சுன்னு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. சரி, நான் 2 days. அதனால நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கிளியர் பண்ணிடுறேன். 2 days இதுல வந்து வெளியே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. சாப்பாடு செய்யணும், டிஃபன் செய்யணும், இந்த வேலைங்க வேற இருக்கிறதால கொஞ்சம் நானும் இப்படி இருக்கேன், வீடும் இப்படி இருக்கு. 2 daysல ரெடி பண்ணிட்டு வாஷ் அவுட் பண்ணிடுவோம். நாங்கள் வாஷ் அவுட் 2 daysல கிளீன். இது என்ன பால் பாட்டிலில் வருது? பால்கார் வந்து கிண்ணத்துல தானே கொடுப்பாரு. அமலா எடுத்துட்டு வந்தா. அவ வாங்குற பால் என்ன பாலோ வாங்குறாள? அமலா பால். அமலா பால் வாங்குறாள, அது எடுத்துட்டு வந்தா. இங்க வந்துடுறதால அங்க காசு நாளைக்கு வந்துடும்ல அவங்களுக்கு. அதனால நாளைக்கு வராது, நான் பாஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு வராதான், திங்கக்கிழமை வாங்குவா. அதனால லீவா 3 நாள். இன்னைக்கு பாலை எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப வந்து இவ வருவான்னு தெரியாது. ஆனாலும் கொஞ்சம் சமையல் கொஞ்சம் 2-3 எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கேன். இங்க வா. யாராலையும் அடிச்சிட முடியாதுமா. கீரை கடைஞ்சிருக்கேன். மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், பச்சை மொச்சை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு கார குழம்பு வச்சிருக்கிறேன். இப்ப சீசன்ல பச்சை மொச்சை பொங்கல். அப்புறம் என்ன பண்ணிருக்கேன்? போயிட்டான். தயிர் தாளிச்சு வச்சிருக்கேன். மாமா 10 வாட்டி கூப்பிட்டா, நீ போகணும்ல. நீ இங்கே இருந்தா அம்மா பின்னாடியே கத்திரிக்காய் முருங்கை. அவன் பிளே ஸ்டேஷன் கேக்குறான். விளையாடணுமா வந்து மாமா சாப்பிட்டுட்டு பால் பத்தலைமா. மாட்டு பொங்கலுக்கு கூட வீடியோ எடுக்காம உனக்கு லீவ் விட்டா நீ என்னடானா லீவெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்படியே காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நாளைக்கு போயிட்டு பாப்பா பாத்துட்டு வரலாம், இவ வீட்டுக்கு போலான்னு இருந்தோம் நாளைக்கு பிளான். இவங்க அப்பாவும் நல்லா இன்னைக்கு ஸ்டுடியோல எல்லா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நாளைக்கு போலான்னு பிளான்ல இருந்தாரு. ஏன்னா பொங்கலுக்கு போக முடியல, நிறைய வேலை வந்துருச்சு அவருக்கு. நாளைக்கு கண்டிப்பா போய் பாப்பா பாத்துட்டு வரலாம்னு சொன்னவரு. இப்ப வந்துட்டீங்களா, நாளைக்கு வரலான்னு இருந்தானே அப்படின்ற. அப்படியே நாளைக்கு வெளியெல்லாம் சுத்திட்டு வந்திருப்பேன். அப்படியே சுத்திட்டு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு விட்டுட்டு சமையல் வேலையில இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா நாளைக்கு நான்வெஜ் செய்வேன். நான் அம்மா செய்வேனா, நானே செஞ்சு தரேன். 2 பேருமே செய்வானா, நான் வாங்கி தரேன். டபுள் ஓகே. The next day. ஹலோ சார், என்ன பண்றீங்க? PS5 விளையாடுற வயசாடா இது? என்கிட்ட வந்து புடிங்க விளையாடிட்டு இருக்கேன். நான் தந்தேன். நீ சொல்லு. ஹாய் மாதாஜி. என்ன டயர்ல படுத்துனே இருக்கேன்? ஆமாம்மா தூங்க விடலையாமே? தூங்க விட்டேன். அம்மா சரியான டயர்டு. டேய் எப்படா ஆஃப் பண்ணுவ? போர் அடிக்கும் போது எனக்கு போர் அடிக்காத. The next day. பாய் புபு. குசி குசி பாய் சொல்றா. உண்மை பிராமிஸா கொசு. ஏய் பாய் சொல்றா. பாய். சரி எழுந்து ஒரு உப்பா கொடு. ஒரே ஒரு உப்பா குடுறீ. டாடா போல உப்பா கொடு. நீ உப்பா கொடு போலாம். சரி சரி கொடுத்துட்டான். டாடா எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடு. நான் கொடுத்துட்டேன், இப்பதான் கொடுத்தான். டாடாப்பா. டாடா ராகி. டாடா. டாடாப்பா. குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். என்ன 10 நாள் 15 நாளா வீடியோவே காணும்னு எல்லாரும் கேக்குறாங்க, என்ன ஆச்சு? எல்லாம் நல்லா ரெஸ்ட் இருக்கு. எடுக்கலாம்னு பார்த்தேன்.
கொஞ்சம் உடம்பு முடியாம ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு எல்லாம் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கும். ராகேஷ் தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பெரிய பொண்ணு 2 நாள் வந்திருந்தா, பேரன் கூட 2 நாள் டைம் போயிடுச்சு. பொங்கலுக்கு நிறைய வேலை செய்யல, கொஞ்சம் வேலை தான் செஞ்சேன். அதனால எல்லாம் செய்யலாம், அதெல்லாம் க்ளீன் பண்ணால் அது எடுத்து அடக்கிறது கூட என்னால் முடியல. ஒரு 2-3 நாள் பொறுத்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ராகேஷ்க்கு என்னாச்சு? ராகேஷ்க்கு வந்து இந்த ப்ரீத் பிரச்சனை, இந்த டஸ்ட்டு, இந்த கிளைமேட்டு எதுவுமே ஒத்துக்கல. ஒரு மாதிரி இந்த கிளைமேட்லாம் அவனுக்கு ஃபீவராகவே இருக்க மாதிரியே இருக்கான், இரும்பெல்லாம் இருக்கு. அதனால வந்து அதுக்கு பேர் தான் வீசிங் ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கு. அதனால நாங்கள் 2-3 நாளாக டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துன்னு இருக்கோம். சரி, ஒரு 2-3 நாள் பொறுத்தே போடுவோம் அப்படின்றதாக இந்த வீடியோவை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. கிளம்பிட்டான். உனக்கு தான் உடம்பு இன்னும் கொஞ்சம் சரியாகாமல் இருக்கு. இந்த ப்ரீத்திங் பிரச்சனை இருக்குன்னு நல்லா கொஞ்சம் படுப்பான் போல இருக்கு. இருக்குன்னு ஒரு 3 மணிக்கெல்லாம் தூக்கம் முடிச்சிடும் போல இருக்கு. இந்த மார்கழியில் எனக்கு தெரியல, அது மூச்சு திணறி எழுந்துப்பேன். மார்கழி மாதம் நான் எப்போ 4 மணிக்கு எழுந்துப்பேன். குளிச்சுட்டு கோலம் போடும்போது வீடியோ எடுக்க வருவான். அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டான், நல்லா தூங்குனேன்னா நல்லா தூங்குனேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவான். இப்போ என்னன்னா திடீர்னு ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாதிரி முழிப்பு வந்து எழுந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் தூங்குவான் போல இருக்கு. அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு வீடியோலாம் வேணாம், குழந்தைக்கு ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் விட்டு வச்சிருக்கிறேன். அது என்னன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அந்த மூச்சு வரும்போது ஆள் ரொம்ப டல் ஆகிட்டான், இடம் ரொம்ப வெயிட் குறைஞ்சிட்டான், கண்ணு மூஞ்செல்லாம் ஆன் ஆகிட்டான். எல்லாம் சுற்றி போடுங்க அப்படின்றாங்க. அதான் பண்ணணும். திடுக்கல் திருஷ்டி மாதிரி எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரிலங்க. ஒரு மாதிரி டல் ஆகிட்டான். எனக்கே மனசு ஐயோ குழந்தைய ரொம்ப வேலை வாங்குற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி டல் ஆகிட்டான். அவன் உடம்பு நல்லா ஆகணும். நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம நார்மலாக வீடியோ போடலாம் அப்படின்ற யோசனையில் இருக்கேன். அப்படி என்ன டல் ஆகிட்டேன்? நீ தான் மூஞ்சி பாரு, நல்லா தானே இருக்கேன். இல்லை, இந்த கண்ணு வந்து நல்ல பிரைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு இந்த இடத்துல இன்னும் குழி மாதிரி உள்ளே போன மாதிரி இருக்கான். அதனால கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் குழந்தைக்கு. ரெஸ்ட் இல்லாமல் என்னது அலறி எழுந்துக்கும் போது தூக்கம் போயிடுது இல்லை, அது நல்ல மூச்சு திணறால அந்த மாதிரி திணறி மாதிரி எழுந்திருப்பான் போல இருக்கு. எழுந்துட்டு நம்மள எழுப்புனா நமக்கு எங்கன்னா உடம்பு சரியில்லாத ஆகிடும் போது நம்மள எழுப்பாமே அவனே உட்காந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு அப்புறம் இறங்கி வருவான் போல இருக்கு. அதனால கொஞ்சம் அவனை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு ஒரு 2 தடவை கூட்டு வந்திருக்கேன். இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலான்னு இருக்க. மக்களே, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கும். வீடியோ ரெகுலராக போட்டோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்மான்ற ஒரு மரியாதை கொடுத்து உங்கள் அன்பு அவ்வளோ ஆதரவு கொடுத்து எனக்கு இந்த 1 மாதம் நல்லா பண்ணீங்க. நான் ரெகுலராக வீடியோ போடணுன்னு தான் சொன்னேன். ஆனால் திடீர்னு ஒரு பிரேக் மாதிரி இந்த என்னது கிளைமேட் ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது இந்த கிளைமேட்டு? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உடம்பு சரியாதா, குழந்தைங்க நல்லா இருக்கா, அதெல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குங்க. கீழே நல்லா சிவந்துருச்சு. அதனால கொஞ்சம் குப்பையாகவே வச்சிருக்கேன் இடத்தெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னும் சண்டே சமையல்லாம் இந்த வாட்டி செய்யலையா? சண்டே தான் நீ எதுவும் செய்வானா, ரெஸ்ட் எடுத்துக்கோ, வாங்கி தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அதனால ஹைதராபாத்தி பிரியாணியை நானும் வாங்கினா எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. நீ பர்கர்ல சாப்பிட்ட? பர்கர் சாப்பிட்டேன். அதனால எனக்கு இந்த ஐட்டம் கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்தா பிடிக்கல. இன்னைக்கு வந்து பெரியவ இன்னைக்கு தான் கிளம்புனா. அதனால நான் சண்டே செஞ்சு தரலையேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிக்கனும் எறாவும் வாங்கி வந்தாரு. அதுமாதிரி சிக்கனும் எறாவும், கோழியும் எறாவும் சொல்லணும், சிக்கனும் ப்ரானும் சொல்லணும். தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதியா? அது அப்படியே பழகிடுச்சு, அந்த மாதிரி தான் வருது. இந்த எறா பிரான் சொன்னா சில நேரத்தில் பிரான் வந்துடும். அது என் பேரனே என்ன பண்ணுவோம், உச்சரிப்பா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பான். அதனால யாரானே தமிழ்ல பண்றது, அந்த காலத்து தமிழ் பீடியர்னா அப்படிதான் அது வரமாட்டேங்குங்க. எஃப் பி எல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது ஒன்று மாற்றி சொல்றோம். அதனால சுத்த தமிழ்ல பேசுறது நமக்கும் நல்லது, கேட்கறவங்களுக்கும் நல்லது. அப்ப கோழி இறைச்சி, இது வந்து கோழி இறைச்சி தொக்கு. அப்புறம் வந்து எறாவும் கொஞ்சம் நல்ல திக்கான தொக்கை பண்ணி கொடு. சாப்பாட்டுல அப்படியே பொருளணும்னா சரி, திக்கான தொக்கை பண்ணி கொடுத்து ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ நைட்டு டிஃபனுக்கு சிக்கன் கிரேவியும் தோசையும் சுட்டு கொடுக்குறேன் ராகேஷ். டாக்டர் என்ன சொன்னாங்க? காரமா எதுவும் சாப்பிடாதேன்னா. இதுல காரமே நம்ம பாதி காரம் குறைச்சிருக்கிறேன். உன்னால உனக்கு பாதி காரமா? எனக்கு இது நிறைய காரம். காரம் கிடையாது, கொஞ்சமா தொட்டு சாப்பிடு. உள்ள அந்த ஏர்வேஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுமா, அதனால காரம் சாப்பிட. மருந்து சாப்பிட்றான்ல, அதனால வந்து எது சாப்பிட்டாலும் எரியுதுன்றான். அதனால கொஞ்சம் லைட்டான காரம் தான் கொடுத்துருக்கேன். தயிர்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பனிக்கு தயிர் கொடுக்காதீங்கன்னு இருக்காங்க. அதனால தயிர், பால் சாதம், பருப்பு சாதம், கீரை சாதம்,
உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் கொடுக்க சொல்ல நீர் காய்கறிகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் செய்யாம இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற சுடுது கஞ்சி. ஓகே, அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நான் வந்து நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். நல்ல வீடியோ இல்ல, இது வந்து நல்ல வீடியோல உடம்பு சரியில்லாத வீடியோ, அதனால இந்த வீடியோ விட்டுடுங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம சமையல் வீடியோ எல்லாம் போடலாம். நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் நன்றி. இது எந்த ஜென்மத்துல நீ க்ளீன் பண்றது? அதெல்லாம் பண்ணிடுவேன். மனசு வச்சேன்னா மார்க்க பந்து. மார்க்க பந்து இல்ல மாதிரி, பார்க்க பந்து. பார்க்க பந்து. மனசு வச்சேன்னா க்ளீன் பண்ணிடுவேன். பார் எவ்வளவு குப்பை எடுத்து மொத்தத்தையும் வாங்கி போட்டுட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா உன்னை வச்சு ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுப்பா. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பண்ணிடுறேன். ஒரு நாள் பாப்பா கூட 2 நாள் விளையாடினேன் ஜாலியா. அவன் என்ன பண்ணுவான், அம்மாமா வந்து பக்கத்துல உட்காருங்க, நான் கேம் விளையாடுறேன், வந்து பாருங்க, இதை சொல்லித்தரேன் வாங்க, போன்ல சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவன் கூடயே 2 நாள். இப்ப 2 நாள் விட்டு போயிட்டா 1 மாசம் கழிச்சு அந்த மாதிரி தான் வருவான். அதனால 2 நாள் குழந்தை கூட ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு எந்த வேலை செய்யல. சாப்பிட்றது, சாமான் கழுவுறது, சாப்பிட்றது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையை மட்டும் தான் செஞ்சேன். ஃபுல் கிளீன் வேலை நாளையில இருந்து ஆரம்பிச்சு ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஆமா மக்களே, பாய். ராகேஷுக்கு சரியான ஒன்று பார்ப்போம். ராகேஷுக்கு சரியான ஒன்று வீடியோவில் கண்டினியூவாக வருவோம். அது வரைக்கும் நான் என்னோட வேலைகளை செஞ்சுக்கிறேன். நீங்கள் விசாரிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. பாய். The next day. குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்னதான் ஆகுது இந்த வீட்டில்? என்ன ஆகுது? பொறுமையாக ஏதோ ஒன்று சரியில்லை, அது மட்டும் தெரியுது. வேலை கொஞ்சம் பொறுமையாக ஆகுது, வேகமாக ஆக மாட்டேன். சரி, என்ன ஆச்சு அப்பாவுக்கு? அப்பா வந்து நைட்டு ஏதோ வெளியே போட போயிருக்காரு. காலில் அடிபட்டது இல்லை, அதுக்கு வந்து கட்டு போட்டிருந்தாரு. அந்த கட்டை அவுத்து வெளியே போனார் போல இருக்கு. அங்கே ஓரமாக போட்டதாவும் நான் எடுத்து போட்டிருப்பேன். அது அப்போதான் நான் இந்த மழை பெஞ்சு ஒரே சேராக இருந்தது. சேறு சறக்க போகுதுன்னு சொல்லி தான் நான் கழுவி விட்டுட்டு வந்தேன். தண்ணி ஊற்றி நைட்டு 9 மணிக்கு வாசல்லாம் கழுவி விட்டு வரலான்னு சொல்லி கழுவி விட்டுட்டு வந்தேன். அந்த ஈரத்தில் கால் வச்சாரு. அது என்ன, அந்த நகம் கொஞ்சம் பெருசாக இருந்த போது அதை மாட்டி பொத்துன்னு கீழே வந்தார். அப்படியே டமால் அப்படியே பக்குன்னு அப்புறம் கால் நகம் கொஞ்சம் உடச்சிட்டு ரத்தம் வந்துச்சு. இந்த சைடு அப்படியே தேய்ச்சின்னு போயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் ஸ்டுடியோக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் போனாரா என்னன்னு தெரில. நான் பின்னாடியே போகிறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனாரா என்னன்னு பார்த்துட்டு வா. சாப்பிட்டுட்டு கிளம்புனாரு. அது கொஞ்சம் அப்படியே அதுலேருந்து என்னன்னு தெரியல, ஒரே ஒரு மனசே வருத்தமாக இருக்கு. வேலை ஆக மாட்டேன். சரி சமையல் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையாச்சு. என்ன பேஷண்ட்டுன்னு இன்னைக்கு அப்பா பேஷண்ட் ஏன்னு தெரியல. நான் இந்த மந்த்து பிறந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அப்படியே இருக்கியான்னு தெரியல. சுற்றி தான் போடுறேன். சரி ஆகிடும். என்னன்னு தெரியல. சரி ஆகும். அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாதான். நமக்கு சுகர், பிபி அது நார்மல். அப்படியே அப் அண்ட் டவுன் மாத்திரை அப்படியே அது நார்மலு. அது ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாருக்குமே வருது, நமக்கு மட்டும் கிடையாது. இது வந்து திடீர்னு சரக்கு விழுந்தது. அப்படியே மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ரத்தம் காலில் அப்படியே தோல் பிச்சுக்கிட்டு ரத்தமாக வருது. நாங்கள் நைட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி வீட்டில் இருந்த மருந்து வச்சு கட்டு போட்டு விட்டோம். நைட்டு 9 மணி ஆனோன்னா டாக்டர்கிட்ட வரமாட்டேன்ட்டாரு. இப்போ காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டு அப்புறம் நீங்கள் ஒன்றும் ஸ்டுடியோக்கு போகணும், ஸ்டுடியோக்கு ஏதோ படம் தரணும் அர்ஜென்ட்டாக இன்னைக்கு, அதில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னா கேட்காம போயிருக்கு. நானும் மாத்திரை போட்டது எனக்கு தலை சுற்றுது. இவனுக்கு அந்த பிபி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அந்த வீசிங் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு மாத்திரை போட்டான். அது மாத்திரை போட்டால் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இவன் ரெஸ்ட் எடுக்காமல் இப்போ இவனும் ஸ்டுடியோக்கு போகிறான். போயிட்டு வந்து பார்க்கலாம். போயிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே சமையல்லாம் முடிச்சிடறேன்.